இப்போ அதை தான் நம்ம வந்து லோக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இதில் லோக்கல் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம் இதில்? ஆமாம், இந்த லோக்கல் வந்து பெயின் சைட் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8 சப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக கோல் சைக்கிளில் வந்து சொல்லியிருந்தோம் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். ப்ரோக்ராம்ஸ் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து 8 சப் ப்ரோக்ராம்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பெயின் இல்லைன்னா லோக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற ஒன்று எது சார்ந்து இருக்குன்றதை நம்ம இப்போ வந்து தெளிவாக பார்க்கலாம். சொல்லிடுறீங்களா மேம்? ஓகே மேம். ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் மேம்? க்ரானிக் பெயின்ன்றது பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ க்ரானிக் பெயின் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரானிக் பெயின்ற ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணால் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ க்ரானிக் பெயின் இருக்குது எங்கே வேணாலும் உடம்புல இருக்கலாம் இல்லையா. அப்போ இவங்க என்ன இந்த மாதிரி இதில் கொடுக்குறாங்கன்னா, சில பேருக்கு வந்து தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலோ, இல்லை கழுத்து பக்கமாக வலிக்குது அப்படின்னாலும்